ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வண்டிக்காக 4 லெஃப்ட் ரைட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 இன்ச்சு சப்வூஃபர் ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஒரு 2.1 மெத்தடில் நம்ம ஒரு ஆம்ப் ரெடி பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ஹெவியான ஆம்ப்ளிஃபையர். இதனோட லென்த்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 13 இன்ச்சு லென்த்து வரும் செட்டோட லென்த்து. பேக் நீளம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 9 இன்ச்சு கிட்ட வரும். ஹைட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4.5 இன்ச்சு கிட்ட வரும் ஹைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக நம்ம வண்டி செட்டுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 இன்ச்சு சப்வூஃபர் ட்ரைவ் பண்ணும்போது கன்வெர்ட்டரோட அண்டு மாஸ்ஃபெட்டு ஹீட் ஆகும். அதே மாதிரி பவர் ஆம்பு ஹீட் ஆகும். இன்னொரு விஷயம், இதே நம்ம ஒரு சின்ன கேபினெட்லேயும் பண்ணலாம். அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செட்டோட லைஃப் தரம் மட்டும் குறையும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதனோட ஹீட்டிங் டெம்பரேச்சரில் ஓடாமலாம் இருக்காது. நெருப்பு மாதிரி கொதிச்சாலும் அந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டு ஓடும். பட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த லைஃப் டைம் குறைஞ்சிரும். அந்த ஆம்ப்ளிஃபையரோட லைஃப் டைம் குறைஞ்சிரும் அப்படின்றதுக்காக நம்ம கேபினெட்டை வந்து அந்த ஹீட் ஆனாலும் ரிடியூஸ் ஆகிட்டே இருக்கணும், அந்த ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து கொஞ்சம் செட்டு வந்து பவர் ஆம்ப் பொறுத்தளவுக்கு ஃப்ரீயாக வச்சுருவோம். அந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ எது அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பொசிஷனை பார்த்து ஆம்ப்ளிஃபையர் வந்து ஃபிட் பண்ணிடுவோம். இது வந்து ஒரு அதர் ஸ்டேட் ஆர்டரு. இப்போது நம்மளுடைய டிஎஸ்கே V.11 இந்த போர்டில் வந்து நிறைய அப்டேட் வந்திருக்கு. இது இன்னும் நான் வீடியோ போடலை. இது கண்டிப்பாக நம்ம நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த போர்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விசேஷம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நீங்களே ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். அந்த விஷயமும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதே மாதிரி இப்போ நம்ம எக்ஸ்ட்ரீம் ஆர்ம்ஸோட கிளாஸ் டி போர்டு பயன்படுத்திருக்கேன். இந்த ஆம்ப்ளிஃபையரோட பிளானை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது எப்படி நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத. ஒரு 4DR பிரிட்ஜு மோனோ, ஒரு 12 to 28 DC to DC நம்மளோட ஹெவி கன்வெர்ட்ரு. அதுக்கடுத்து நம்மளுடைய டூயல் பவர் சப்ளை 2.1 சப் ப்ளஸ் பிடி. எக்ஸ்ட்ரீம் ஆர்ம்ஸோட 12 வோல்ட்டு 50+50 கிளாஸ் டி போர்டு 2. இப்போ இதை எப்படி நம்ம ஒரு ஆம்பை மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த DC to DC கன்வெர்ட்டர்லேருந்து வரக்கூடிய சப்ளையை வந்து இந்த 4FETக்கும் ப்ளஸ் இந்த ப்ரோலாஜிக் செக்ஷனுக்கும் கொடுத்துட்டோம். அங்கேருந்து பேட்டரியிலேருந்து வரக்கூடிய நம்மளுக்கு வரக்கூடிய 12 வோல்ட்டே இன்வெர்ட்டரில் கொடுக்கும்போது அதனுடைய 12 வோல்ட்டே பேரலாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்ம்ஸ் கொடுத்துருவோம். அப்படின்னும் போது பேட்டரி கனெக்ஷன்லேயே இதில் ஓடிக்கும். இதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் பக் போர்டு இருக்குது. இப்போ கிளாஸ்டிக் ஏற்ற மாதிரி பக் போர்டு இதில் வச்சுருக்காங்க. 24 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகிக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஐசின்னு பார்த்தீங்கன்னா 3116D2 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். பட் நல்லாவே இருக்குது. ரெகுலராகவே நம்மக்கிட்ட இந்த போர்டு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டு, நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி இருந்தால் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா போர்டுமே அண்ட் பிச்சுக்கிட்டு போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஆடியோ ரிசல்ட்டை தான் எல்லா டெக்னீஷியனும் விரும்புவாங்க. அதையும் நான் உங்களுக்கு தெரிவிச்சிட்றேன். இது நம்மளுக்கு ஒரு அதர் ஸ்டேட் ஆர்டர். பட் இதை வந்து நம்மளுக்கு ஒரு ஷாப்புக்காகவே பண்ணி கொடுக்குறோம். எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தரமாக பண்ணி கொடுங்க, எனக்கு இங்கே ஒரு சிலது மேட்ச் ஆகலை அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த செட்டை நம்ம ரெடி பண்ணி அவங்க போடக்கூடிய ஸ்பீக்கருக்கு தகுந்த மாதிரி கேட்டு நம்ம இந்த ஆம்பை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட்டு ஸ்பீக்கரோட ஒரு வால்யூம், அதாவது 2 ஸ்பீக்கரோட ஒரு வால்யூமு, இன்னொரு 2 ஃப்ரண்ட் ஸ்பீக்கரோட லெஃப்ட் ரைட்டோட இன்னொரு வால்யூமு. இதுக்கான இந்த 2 கண்ட்ரோலுக்கான பேசிக் ட்ரிபிள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கான ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலு இங்கே பயன்படுத்தியிருக்கோம். பகாரியா யூஎஸ்பி போர்டு பயன்படுத்திடும். இந்த பகாரியா யூஎஸ்பி போர்டுக்கு 5 வோல்ட்டு பார்த்திங்கன்னா இதிலே எக்ஸ்ட்ரீம் ஆர்ம்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. அந்த ஒன்று ஃப்ரீயாக விட்டுட்டோம், ஒன்று எடுத்து தான் இந்த யூஎஸ்பி போர்டுக்கான வோல்டேஜ் சப்ளை பயன்படுத்தியிருக்கோம். இப்போ இதை ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க அண்டு டெக்னீஷியன் வந்து ஒரு பிளான் கிடைக்கும். ஒரு ஆம்ப்ளிஃபையர் பண்ணணும் போது வந்து அவங்களுக்கும் ஒரு பிளான் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா பிடியிலேருந்து வரக்கூடிய 2 அவுட்புட்டை வந்து பேரலாக இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம். 2 பவர் ஆம்புக்கு இங்கே 2 வால்யூம் இருக்குது இல்லையா. இப்போ பிடியிலேருந்து ஒரு அவுட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த கண்ட்ரோலுக்கு கொடுத்து இங்கே இந்த 2 வால்யூம் கண்ட்ரோலுக்கு பேரலாக இன்புட் சிக்னலை பேரல் பண்ணிட்டோம் பிடியோட அவுட்டை. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆம்ப்ளிஃபையரோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸு. இதில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்கிறது BR பேஸ்ன்னு போட்டிருப்பேன். அது பஃபர் ஸ்டேஜ் பேஸு. அதனால
BR அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் இந்த லாங் பேஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள், லாங் பேஸு எனக்கு இன்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் போதும் அப்படின்றவங்க இது கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த லாங் பேஸ் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தாண்ட இந்த ஷார்ட்டை வந்து இந்த பக்கம் ஷார்ட் பண்ணணும், அந்த பக்கம் இருக்கிற பின்னை ஃப்ரீயாக விட்டுறணும், இந்த பக்கம் இருக்கிற பின்னை ஷார்ட் பண்ணணும். இதுக்கு சுவிட்சு கனெக்ஷன் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து BT பேஸு, இது வந்து பஃபர் பேஸு அப்படின்றத கொடுத்துருப்பேன். சாரி, பஃபர் சப்புன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் ஒரு புரிதல் கிடைக்கும். இந்த BT, அதாவது இந்த போர்டில் வரக்கூடிய BT ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேஸு வந்து பார்த்திங்கன்னா உதறல் பேஸ் இருக்காது, மிட் பேஸ் மாதிரி தான் இருக்கும். மிட் பேஸ் மாதிரினா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்காது. லெஃப்ட் ரைட்டில் வரக்கூடிய பேஸு, இந்த பேஸ் வந்து எனக்கு BTயில் உதறது அந்த மாதிரி உனக்கு டர்ன்னு இழுக்குது அந்த மாதிரி இருக்காது. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பேஸு, ரொம்ப ஹையாக இருக்காது. ஆனால் பேஸ் வந்து உங்களுக்கு பழைய பாடல்களுக்கோ சரி புது பாடல்களுக்கோ சரி ரெண்டுக்கும் ஈவனாக இருக்கிற மாதிரி தான் இந்த போர்டை வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்னும் இந்த போர்டு வந்து நான் வெளியிடலை, நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக வெளியிட்டுருவேன். எல்லாரும் நண்பர்களும் வாங்கி பயன்படுத்தலாம். இதிலிருந்து வரக்கூடிய DC 12 volt கூலிங் ஃபேன், இங்கே நம்மளுடைய கன்வெர்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நண்பர்களும் பாருங்கள், இந்த போர்டை வந்து வாங்கும்போது நான் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்றத வந்து தெளிவாகவே பாருங்கள். ஃபேனுக்கான வோல்ட்டு, USB-க்கான 5 volt எல்லாமே நீங்கள் கன்வெர்ட்டரில் எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தேவையான பயன்படுத்திக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். ஒரு ஆம்புக்கான ஒரு பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்க மாதிரி தான் பண்ணியிருக்கேன். சாங் ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். அண்டு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் மறக்காமல் போட்டுட்டு போயிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.